நிக்குது காத்தா கூட நிக்குது அவ பாதம் மக்கா பொட்டி பறக்குது ஆத்தா அருள் இருக்குது எப்போதும் களை கட்ட காத்திருக்குது கூட்டம் சேர்ந்து இருக்குது காத்தா கூட நிக்குது அவபாதம் பேயே கொற்றவையே அஞ்சாது எப்போதும் போர்க்குடியே வரலாறு ஆற்றுவோம் வனவாசமே வரலாறு செய்வோம் இதுவோ வம்சமே மக்கா பொட்டி பறக்குது ஆத்தா அருள் இருக்குது எப்போதும் களை கட்ட காத்திருக்குது கூட்டம் சேர்ந்து இருக்குது காத்தா கூட நிக்குது அவபாதம் வந்துட்டா வந்துட்டா திரௌபதியம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வாரம் தந்துட்டா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதியம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதியம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வாரம் தந்துட்டா துர்வாதன் மகளென உருவெடுத்த தாயம்மா ஒருபோதும் தீமை இல்ல வாழ்வருள் வாய்னியம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடர்
அஞ்சாத நெஞ்சம் கொண்ட வீரமகள் நீ அம்மா அக்னி குண்டத்திலே அவதரித்த தாயம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதியம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதியம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா ஐவர்கள் அருந்தவ பத்தினியும் நீயம்மா மாயவன் ரங்கனவன் தங்கையான தாயம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதியம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதியம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா கொந்தமம் கோடி கொண்ட அன்னையவள் நீயம்மா வீரகந்தகத்திலே மகிமை காட்டும் தாயம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதியம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதியம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா பகைவர்க்கு பாடம் சொன்ன பாஞ்சாலியே நீயம்மா பாரினில் தாயுனக்கு நிகரே எங்கு யாரம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதியம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதியம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா ராஜவாத்தியத்தில் ராகமழை நீயம்மா வீர சாட்டை வீசி விதியை வெல்லும் தாயம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதியம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதியம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா மடிப்பிச்சை கேட்டவர்க்கு வரமருளும் தாயம்மா கொடியேந்தும் குமாரர்க்கு வாழ்வருளும் தாயம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதியம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதியம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா ஆணவ எண்ணங்களை அலற வைத்த தாயம்மா வீணர்கள் வாதம் அதை வீழ்த்தி நின்றாய் நீயம்மா
வந்துட்டா வந்துட்டா திரௌபதி அம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா சீரோடு வாழ வைக்கும் திரௌபதியே தாயம்மா ஸ்ரீராஜ கோபுரமாய் நின்றவளும் நீயம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதி அம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதி அம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா அலங்கார ஆலயத்தில் கலங்கரேயே நீயம்மா கலையாமம் கண்ணை கொஞ்சம் கதவு கொண்ட தாயம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதி அம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதி அம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா வண்ணங்கள் மின்னுகின்ற கோயில் கொண்ட தாயம்மா வன்னிய தேனாம்பேட்டை வந்தவளே அருளம்மா சென்னை நகர் பட்டணத்தில் தேனாம்பேட்டை கோயில் கொண்டு கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் திரௌபதி அம்மா வந்துட்டா வந்துட்டா திரௌபதி அம்மா வந்துட்டா தந்துட்டா தந்துட்டா கேட்ட வரம் தந்துட்டா எட்ட வெளிச்சவர் இதை தெரிவிக்க வேண்டும் என்பதாக பகவான் கேட்கிறார். அப்ப தருவளிக்கும் ஏன் சுவாமி பகவானே உங்களே அடுத்த காரணம் எங்களுக்கு 7 கரோடு சேலை இருக்கு, துரியோதனர்களுக்கு 11 கரோடு சேலை இருக்கு. யாரு பக்கம் ஜெயம் யாரு பக்கம் அவஜயம் நல்லறிவான வீரவ காளிக்கு கடவுளுக்கு வரணும் அவதரிக்கிறார். துரியோதனர் பக்கம் போராட சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு வரணும் சொல்லியிருக்கிறார். இல்லாமல் அப்படி இருந்தா உயிரோடு இருந்தா நான் வரேன்னு சொல்லிருக்கிறேன். இப்போ யாரு பக்கம் வருவா யாரு பக்கம் செய்யும் அதற்கு தகுந்த ஆலோசனை சொல்லுங்க பார்க்கலாம்.
தூயில அழைத்தா
பாதாரவிந்த நம்பினே எம்மா பாதாரவிந்த நம்பினே பாதளந்த மாயண்டங்கைய பாதாரவிந்த நம்பினே பாதளந்த மாயண்டங்கையோ மனிதம்பாடி வனத்தில தான் கழித்தோ எம்மா எனக்கு செஞ்சாலும் ஏனம்மா பாஞ்சாலம் கண்ணு ஏழைக்கு ரூபாய் செய்யம்மா எம்மா மன்னம் பாஞ்சாலம் மகளே கண்ணை ஓடை இல்லாமோ மன்னன் பாஞ்சாலம் மகளே கண்ணை ஓடை இல்லாமோ எனக்கு கஞ்சாலையம்மா பஞ்சாலம் கண்ணே ஏழைக்கு இருவை செய்யம்மா அம்மா எனக்கு கோலைதாயம்மா இருந்தாயே என்ன கறியோ எனக்கு கோலை தெய்வம்மா இருந்தாயே என்ன கறிவோ என்ன செஞ்சாலா ஏனம்மா பாஞ்சாலங்கண்ணே ஏழைக்கு இருவை செய்யம்மா ராமா யாரப்பா என்பேனா அது போல இருக்க ஒரு நேரத்தில் இந்த பஞ்சமூர்த்திகள் எல்லாம் 6-12 அக்காத அனுவிலாசம் மச்சவந்தி விளாடதேசத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த அரவக்கொடி படத்தை தெரியாத கொலுவர் சிமானத்துக்கு வருகிறான் அல்லவா அந்த முடிமகூட மன்னர் எல்லாம் பணியும் தீர ஐயா முல்லைவான் செங்கோல் பிடித்து சேவைக்கு வருகிறேனோ ஐயா பாசமோடைய கருணா பகடோ சகுனி மாமா அவன் சல்லியா தம்பிமார்கள் 99 பூழ சபைக்கு வருகிறேனோ துறைமக்கள் அனைவருக்கும் உலகுக்கு பேர் போன மட்டும் கொடிபட்டு பேடை போல துறைமக்கள் அனைவருக்கும் உலகுக்கு பேர் போன துரியோதிரா ஏ ராஜன் வந்தே ராஜா வல்லங்கிரா துரியோதிரா ஏ ராஜன் மாறே பவுடம் சாகுனி மாமா மூடைய கர்ணா பவுடம் சாகுனி மாமா திருமர சந்தல எது போல விட்டாரோ திருமர சந்தல எது போல விட்டாரோ அஞ்சுதே மன நஞ்சது ஐயோ ஐம்பது மூலந்த ஐயால துரியோதீர 56 தேசம் எங்கோ அன்புடானே துரியோதீர துரியோதீர ராஜன் வாரே ராஜ வழங்கிற துரியோதீர ராஜன் வாரே மத்தானோ தான் மூலங்க மேல் பம்பை தான் ஒலிக்க தருபதிலாமல தருபது உனக்கண்டா அஞ்சுதே மன நெஞ்சுது ஐயோ
மந்திரிமார்களா அதுபோல 9 குறிப்பிடமார்கள் 10 ஆச்சாரிமார்கள் தாத்தா துருணாச்சாரியார் தாத்தா கிருபாச்சாரியார் சாத்தா விஸ்மாச்சாரியார் அஸ்வத்ராமன் குதிரமுஞ்சிகாரன் அவ்வளோரும் சபையில் அமர்ந்திருக்கிறார்களோ அதுல ஏதாவது குறைகள் உண்டா? ஐயா நீங்க கேட்டவாறு அதாவது குரு பெரியவர்கள் அஸ்வத்ராமன் மற்றும் பெரியவர்கள் அனைவர்களும் வந்து சாரி சாரியாக வரிசையாக அமர்ந்திருக்கின்றார்கள். ஆசத்துக்கும் நேசத்துக்கும் உள்ள அண்ணன் கர்ணன் மாமனாக வழங்கக்கூடிய சகுனி மாமன் அமர்ந்திருக்கிறாரா? பாசத்துக்குரிய கருண பூபதி உள்ள உடனே இல்லைன்னா வாய தோர்த்துதான் தாயார் மாமனாக வழங்கக்கூடிய சகுனி இருவரும் எதிர்புறமாக வந்து அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு குறைகள் கூட இல்லை. ஏ மாமா மாமாவாரோ ஏ சகுனி மாமா மாமா நீ வாரோ மாமா உன்னை எதுக்கு அழைத்தேன் தெரியுமா? சொல்லாதான் தெரியும் மாமா யோசனைக்கே நீ சொல்வ என்று என் சவுனி மாமா ஒரு யோசனைக்கே நீ சொல்வ என்று என் சவுனி மாமா அதுக்காக நான் அழைத்து மல்லிகை மல்லிகளால் அச்சித்தால் வாடி வாடி போன்னு எண்ணம் பெருமாள் கரங்களாக உண்ணப்பட்ட காணிக்க ரூபாய் 101 தருவ அழதிய வரும் வாங்க வேண்டும் கோடிகாலும். மாமா உன்னை எதுக்கு அழைத்தேன் தெரியுமா? மாமா அப்படியாப்பட்ட பஞ்சமூர்த்திகளே சூது பக்கடை நாடு ராஜ்யம்லாம் ஆடி மாமா இதெல்லாம் ஆடி 6 முடித்திய அக்காத உணநிவாசத்திலே முடித்து விட்டார்கள். மாமா அந்த பஞ்சமூர்த்திகள் வந்தா இந்த 28 பேர் நாட்டை கேட்பார்களா? என் மனம் அஞ்சுது நெஞ்சுது மாமா. துரியோதனம் பயப்படாது நான் இருக்கிறவரை நீ பயப்படுறா சட்டாளாவே பஞ்சமூர்த்திகள் 6 முடிச்சு அக்கியானா வழிவாசம் கோவையில் மற்றபடி விளையாட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தூரவர்களை விட்டு அவர்களும் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் பசுமத்துகளை களவாடி வரக்கூடிய செய் அப்பொழுதுதான் அரிச்சலர் ஓடோடி வருவார் அடையாளம் கட்டுப்பிடித்து அக்காலம் வருஷம் ஓட்டு மாமா பல சபாஸ் மாமா இந்த யோசனை நீ எங்க மாமா வச்சிருந்த? ஏ மாமா மாமா கைக்கு கண்ணாக கண்ணுக்கு கண்ணாக ஏ சகுனி ஏ மாமா ஏ சகுனி மாமா உன்னை வெல்லவ கொல்லவோ யாரால முடியுமோ ஏ சகுனி மாமா ஏ சவுனி மாமா உன்னை வெல்லவும் கொல்லவும் கைக்கு கண்ணாடி கண்ணுக்கு கண்ணாக இப்படிலாம் என்ன பாதுகாத்து வந்தியே இதெல்லாம் யாரால மாமா முடியும்? அதாவது இன்னும் ஒரு 8 8 16 5 நாள் தான் இருக்கு. 16 நாளும் உனக்கு பண்ண வேண்டிய சடங்கு கரெக்டா பண்ணிடலாம் மருமகனே. நீ திங்கற சொத்துல நான் மண்ணி அள்ளி வச்சா ஏன்டா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன் இந்த மாப்பிள்ளை ஏன் பயப்படுறேன்றேன். ஐயோ நீ பயப்பட வேண்டாம்னு சொல்றியே. கிருஷ்ணவேணி கிருஷ்ணகுமாரி கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 51 தருவ அழதி வரும்
வாங்க வேண்டும் கோடிகாலோ ஏ மாமா. அப்படியாப்பட்ட பஞ்சமூர்த்திகள் பச்சை பழந்தோட மச்ச தோந்தி விளாடதாசில் இருக்கிறார். தூதுவர்களை விட்டு பஸ்ஸுக்கு கந்தில் கனவாடிட்டுனா எவனாவது ஒருத்தவன் சுயரூபத்தை எடுப்பான். அப்பால் 13 வருஷம் காலை அனுப்பலாம். மாமா யாரடா மனவேகி சதாவேகி போய் மச்ச குந்தி விளாடதாசிலே அதுவும் போகக்கூடாது. பகல் காலத்தில் போகணும். போய் பசுமத்தில் களவாடுங்கள். யாராவது ஒருத்தர் சுயரூபத்தை எடுத்தா என்கிட்ட வந்து சொல்லணும். சொல்லலினா வெட்டு 1 துண்டு 2 துண்டு 2 யா பண்ணி கடிச்சிக்கிற வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும். சென்று வாங்க. ஓடி வர தூது வர ராமா ரகு ராமா. அங்க ஓட்டம் பேரு நடைய ஓடி வர தூது வர ராமா ரகு ராமா. அவர் கால நடுவாம காத்த பறந்து வர ராமா ரகு ராமா. அவர் விழால நடுவாம வேகமுடன் ஓடி வர ராமா ரகு ராமா. அந்த மலை கலிமலை அழகா கொண்டு வர ராமா ரகு ராமா. அவர் வனமாவனம் கடந்து வர தூது வர ராமா ரகு ராமா. அப்படியாப்பட்ட அதான் வராவிகி வான்விகி சராவிகி என்று சொல்லக்கூடிய 3 பேரும் எங்க வராங்க? ஓட்டம் பிடித்து ஒரே ஓட்டமா வந்து கொண்டிருக்கின்றார்கள் தூதுவர்கள். எதுக்கு விளாட தேசம் சென்று அதான் அந்த பச்சை மூஞ்சி பயிர்கான அதான் ஐவராஜாக்களில் ஏண்டா அந்த பச்சை முந்தி பையனா இருக்கானா? ஏன்டா ஊமையா இருக்கான்? நாவும் இருக்கறோம் சகோதரமா இருக்கோம் இருக்காங்க. அப்புறம் பச்சை முந்தி பையங்கற அது எனக்கு வரக்கூடிய வார்த்தையா தான் நான் தான் அது. ஓ வாயா உன்னை தெத்து வாயா உனக்கு பெத்துட்டாலோ அது மாதிரி என் பல்லு திரும்பினாலும் என் நாவு திரும்பாது அப்படின்னு சொல்லக்கூட ஐவராஜாக்கள் யாராவது ஒருவர் சுயரூபம் விளாட தேசத்தில் எடுப்பார்கள். அப்படி எடுத்து வந்தால் என்னிடம் வந்து சொல்லுமாறு தூதுவரை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. ஓ அது போல அர்ஜுனன் பார்த்தான். திங்கிற சோறு நம்மளுக்கு சரிக்காத போக கூடாது. சரிக்கணும்னா ஏன் அந்த மசில் தண்ணியை ஊத்துற? அது போல இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தார் இந்த தூதுவர்கள் அரவு கொடி படைத்த துறையோரன் கோபப்படை துறையோரன் இந்த பஞ்சமூர்த்திகளை நம்ம இப்படிலாம் செய்ய போறோமே அப்படின்னு சொல்லி பசு சந்தைகளே களவாடி வருகின்றார் அல்லவா. பசு சந்தைகளே களவாடி வருகிறார். அப்படி களவாடி வருகிற இடத்துல யார் பிராமண மக்கள் எல்லாம் அவியஸ்தம் கூறினார். ஐவரில் நடைபெறுந்த ஆண்டிபன் சுய ரூபத்தை எடுத்து இந்த பசு சந்தைகளை ஒரு திருப்பினான் அல்லவா. சுய ரூபத்தை எடுத்தான். 3.25 நாள் தவனாய் இருக்க சுய ரூபத்தை எடுத்தான் கிரடி ஹாண்டிபன். இந்த பஞ்ச யார் அப்படியே தூதுவர்கள் கண்ணால கண்டு விட்டார். யார் சகுனி? மேமாடி சத்திரத்தில் அரவ கொடி படைத்த துரியோதனன் மேமாடி சத்திரத்தில் கண்ணாலே கண்டு விட்டான். இந்த அர்ஜுனன் தான், வேற யாரும் இல்ல. சுய ரூபத்தை எடுத்திருக்கிறான். பஞ்சமூர்த்தியில இருக்கிற பக்கம் தான் மழை பெய்யும், நாடு செழிக்கும். வெங்கடேசன், ருத்ரன், தரணீஸ் கொண்டாடப்பட்ட காணிக்க ரூபாய் 51 தருவாள் அதிகமாரோ. பஞ்சமூர்த்தியில பக்கம் தான் வெள்ளாம வெளிச்சா பச்சை படர்ந்திருக்கும். அப்பனா பஞ்சமூர்த்திகளை மச்ச குந்தி விளாடதாசதான் இருக்கிறார் அப்படின்னு சகனி கண்டுபிடித்தா. சரி தூதுவர்கள் வரட்டும், அவர்கிட்டையும் நம்ம ஒரு வார்த்தை கேட்கணும்ல அப்படின்னு இந்த தூதுவர்கள் எப்ப வருவார் இந்த சகனி எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறான் அல்லவா. அதுபோல தூதுவர்கள் பார்த்தான் அர்ஜுனன்.
அடித்து ஒரே அடியில கிழித்து விடுவேன். இல்லைன்னா அஸ்திராதம் பண்ணி அம்பால விடுவேன். இதுக்கு மேல இருக்க கூடாது. எந்த வார்த்தை இல்லைங்களா? எந்த தேசம் பண்ணா அஷ்டாபுரி வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னனுடைய தூதுவர்கள், துரியோதன மன்னன் தூதுவர்கள் உங்களை அடிச்ச அப்படியே அம்மி நவுறணுங்க. ஆமா சரி சென்று வாங்கள் அப்படி என்று சொல்லி தூதுவர்கள் வளர்கள் டெல்லி ஆகிய அஞ்சனாமணி பண்ணும் வந்து சேர்ந்த நல்லவா தூதுவர்கள் வந்தார். சகினி ஆமா சுயரோத்தை எடுத்து விட்டானா? மந்திரி பாருங்களா அவன 3.25 நாய் இருக்கா அந்த அர்ஜுனன் சுயரோத்தை எடுத்துருக்கான். அது போல இருக்கிற இடத்துல அந்த அர்ஜுனன் சுயரோகத்தை எடுத்தான். அப்படி எடுத்து அவனுக்கு மேல நாடியது. துணியாதா இங்க வாடா. சந்திரா ஆறுமுகம் கொண்டாடப்பட காணிக்க ரூபாய் 51. ஆமா தருவா அழதிய வாரோ உனக்கு சந்தோஷமான செய்தி தயாரும் சொல்ல வந்த எப்பா நந்த மூவன்னுடத்த தாய மூவத்தாலத்தோ என்னையாளத்த தாதி இன்பமாக சொல்லி வரு அர்ஜுனன் சௌமியா கவி கொல்லப்பட காணிக்க ரூபாய் 81 தருவா அழதியவரோ மழை வேண்டும் கொடியானோ ஏலே மருமோட துயரோ அந்த பஞ்சபுரத்தில் 5 நடுப்பு இருந்த கேட்டு ஆண்டிபன் சுயரவத்தை எடுத்துட்டான். அவனுக்கு மல்லிகமலை நாள் அச்சித்தால் வாடி வதி போகும் என்று அவரோ நம்மள போல ஒரு வித்துவான் நாடக ஆசிரியர் அண்டக்கோடி நாடக ஆசிரியர் பாரதராஜன் கொண்டாடப்பட்ட காணிக்க ரூபாய் 501. அவர்கள் வாழ வேண்டும் கோடியாளோ என்னோ நினைக்கிறோ துரியோதனோ அப்படி செய்தியை கொண்டு வந்திருக்கேன். நீ ஏன்டா சரியா வேஷம் கிடைக்கலையாட்டுக்கு? இருக்கட்டும் பார்த்துக்கொள்ளும் பஞ்சமர்த்திரன்னு இந்த துரியோதனா அமைதியா இருக்கிறான் அல்லவோ. யாரப்பா தம்பி சகாதேவனா? 6-12 முடித்து விட்டோமா? இல்ல 6-12 முடித்து விட்டோமா? இல்ல அக்காத வாசம் இன்னும் ஓராண்டு காலத்துல ஏதாவது தவணை இருக்கா? ஓ அரங்கை வேதம் புறங்கை சாத்திரம் அண்ட மடுக்கு தட்டு தாமரை இதெல்லாம் உணர்ந்து பார்த்து சாத்திரத்துல வல்லவன் சகாதேவன் எனக்கு பார்த்து சொல்லு பார்க்கும் ஐயா. ஐயா இதோ
இதோ நான் சரியாக ஓலையை பார்த்தேன். சரிவர நம்ம சரியாக 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாத வாசம் சரிவர முடிந்தது அண்ணா. சரிவர முடிந்தது அண்ணா. ஐயே தம்பிமார்களா, அருங்கை வேதம் புறங்கை சாத்திரம் அண்டமடுக்கு தட்டு தமிழில் உணர்ந்து பார்த்தாய். இதுல உணர்ந்து பார்க்க இடத்துல வாசித்து பார்த்தாய். வருஷம் 12 கணக்காக முடிந்து விட்டது. இதுக்கு மேலே நம்மளுக்கு உரிய நாட்டை போய் துரியோதனாபட்டவன் தம்பியாக விடக்கூடிய துறையை கேட்க வேண்டும். நாடு கொடுத்தா பார்க்கலாம், நாடு கொடுக்கலன்னா சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம். பிறந்தது காணகம், வளர்ந்தது காணகம், நம்ம நாளைக்கு இறக்க போறதும் காணகம் தான். அதனால தர்மராஜன் பார்த்தார், சகாதேவன் பார்த்தான், அர்ஜுனன் பார்த்தான். அண்ணா அஞ்சாதே, பயப்படாதே, நம்மள்ட்ட உலகமா முனிவர் இருக்கிறார். அவரை தூதாக அனுப்பினார். அவரு போய் தூது கேட்டு வருவார். அவரை தூது அனுப்பி நாடு நகரம் வேறு பஞ்சமூர்த்திகள் முடித்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே யாரு உலகமா முனிவரே மறுபடியாக அழைத்தார் அல்லவோ. ஐயா தர்மராஜா ஐயா, உங்களோட பாதாத அரவிந்தத்துக்கு அநேக கோடி வந்தனம். அதான் அழைத்த சேதி என்ன? யாரப்பா உலகமா முனிவரே, உன் பாதத்துக்கு நான் உயிரும், என் பாதத்துக்கு நீ உயிர. ஐயா எங்களுக்கு 6-12 கழித்து விட்டோம், அக்காத வனவாசம் முடித்து விட்டோம். இன்னும் இதுக்கு மேலே எங்க நாட்டை போய் கேட்கலானா எங்களுக்கு மனம் அஞ்சுது நெஞ்சுது. அதனாலதான் உலகமா முனிவர் உன்னை அழைத்து துரியோதன போய் தூதாக போய் நாடு கேட்க வேண்டும். நாடு கொடுத்தா பாருங்கள், இல்லைன்னா சண்டை வைக்கணும்பா. சண்டை வேணாம், வந்துடுறோம். நீ போய் துரியோதன தூதாக போய் நாடு ராஜ்யத்தை கொடு, பஞ்சமூர்த்தியில் உள்ள நாட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டும். அதுக்காக தான் ஐயா அழைத்தோம். அவருக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுங்கள் என்று கேட்டு வருகிறேன். கொடுத்தால் பாப்போம். என்ன 8 சத்தில ஒரு சத்தியாக வழங்கக்கூடிய துரோதமன்காரங்களால் நடப்பட காணிக்க ரூபாய் 51 தருவானதிய ஒரு நான் சஞ்சய் மாமா முனிவர் வந்தே திருமூவர் வருவார். சஞ்சய் மாமா முனிவர் நான் உலக மாமா முனிவர் நான் வாரே. நான் சம்போ சம்போ என்று சாதா சிவ பொருள சம்போ சம்போ என்று சாதா சிவ பொருள் மனாலும் வந்து உலங்கம்மா மாமுனிவர் மலர்கண்ட டெல்லியாக அசனாபுரி பட்டணம் வந்து சேர்ந்தார். முத்துசாமி கெப்பம்மா, முத்துசாமி கெப்பம்மா பொன்னடப்பட்ட காணிக்க ரூபாய் 51 தருவா அழதிய வரும். இந்த காசு கொடுக்கலாம் கொடுத்து வாழ்த்துங்காயா வாழ்த்துங்காயா. ஏய் அதே போல உலகமா முனிவர் தூதாக வந்தார். தூதாரோட அறவோடு தெரியப்படுத்த மாமா இப்படியாப்பட்ட உலகமா முனிவர் வந்திருக்கிறார், என்ன செய்தி என்ன காரணம் அப்படின்னு கேட்டு அனுப்பு. இல்ல ஒருவேளை சாபங்க தான் போடணுமா போட்டு அனுப்பு. அவருக்கு போய் நான் வணங்காமணி சேர்க்கிறேன், தலங்க வணங்க மாட்டேன். அஷ்டாபுரி பட்டணத்தை துரியோதன வல்லனை தேடி வந்த காரணம் இல்லை என்று கேட்கிறீர்கள். அதாவது ஐவர் ராஜாக பாண்டவர்கள் இருக்கின்றாரு. அவர் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாதவாசம் முடித்து வந்து விட்டார்கள். அவருக்கு சேர வேண்டிய தயார் பாகம் 28 நாட்டை கொடுக்கும் என்று கேட்டு தூதாக வந்திருக்கின்றேன் ஐயா. தூரா வந்திருக்கிறேன். சகனி பார்த்தான் மச்ச கொந்தி விளாடதே மாடு இப்படி சண்டலே மூடிய முக்கா நாய் தவனாய் இருக்க யாரடா சஞ்சீவ முனிவரே, யாரடா சி உலகமா முனிவரே, ஏய் உன்னை தூதாக ஆறு அனுப்பினார். உன்னை அனுப்பிச்சு வச்சார். ஏய் மச்ச கொந்தி விளாடதே மூடிய முக்கால் நாய் தவனாய் இருக்க அந்த அர்ஜுன சுயரோகத்தை எடுத்தான். அவனுக்கு நாடு ஏது, நகரம் ஏது, உப்பு ஏது, மரபு ஏது,
சட்டியது ஒரு பிடி மண்ணு கூட கிடையாது. அப்பால் 13 வருஷம் கானகம் போங்க அப்படின்னு இந்த அரவ கோடி படத்தை துரியோதனன் சொன்னான்னு சொல்லிவிட்டு வாடா. ராதிகா உன்னடப்பட்ட காணிக்க ரூபாய் 11 தருவான். அழதிய வரும். ஏய் இரு வர ஒண்ணு சொல்லு பார்ப்போம். தாரணி, சுரேஷ், சாந்தி, செல்வராஜி, தாரணி கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101 தருவான். அழதிய வரும். வாழ வேண்டும் கோடியாளோ. ஐயா நாடும் இல்ல, நகரம் இல்ல, ஒன்னும் இல்ல. போய் பஞ்சமடத்தில் அப்பால் 13 வருஷம் கானகம் போ. இதோ சென்று நானும் நாடு கேட்க போனேன். போயவுடன் அதாவது நாடு ஏது நகரம், அதாவது அர்ஜுன் ஆகப்பட்டவர் 3.25 நாள் இருக்கவே சுயரூபத்தை எடுத்து விட்டாராம். நாடு ஏதோ உங்களுக்கு நகரம் ஏது? குண்டூசி செவக்க காசி மண்ணில் ஒட்டி எடுத்தால் அதில் ஒட்டும் பாரு, அந்த மண்ணு கூட கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஐயா. 13 வருஷம் வனமே போய் வருவார் என்று சொல்லிவிட்டார் ஐயா. ஏ தம்பிமார்களா, காலமாடா காலமாடா நம்மளுக்கு ஒரு காலமாடா. ஜெயக்குமார் ராதா மகேஸ்வரி கொண்டாடப்பட்ட காணிக்க ரூபாய் 21 தருவா. அழதிய வரும். ஏ தம்பிகளா, நம்மளுக்கு காலமாடா காலமாடா கண்மணிய காலம், கண்மணிய காலம். பாவி துணியானால பட்ட துன்ப போதும், பட்ட துன்ப போதும். நாங்க நாடு இழந்தோம், நகர் இழந்தோம், நம்ம நாடு இழந்தோம். நம்ம நாடு இழந்தோம், நகர் இழந்தோம், 4 வகை சேனை இழந்தோம். நாடு இழந்தோம், நகர் இழந்தோம், 4 வகை சேனை இழந்தோம். வாங்க கானகம் போறோம் அப்படின்னு கானகம் வரப்பட்டார். துரியோதனன் பார்த்தான். மாமா அவன் சஞ்சய் மாமுனியோட அனுப்பினான், அவன் உலக மாமுனியோட அனுப்பினால் நம்ம சஞ்சய் மாமுனியோட தூதாக அனுப்பி எது தூதாக அனுப்ப வேண்டும், எப்படி அனுப்ப வேண்டும்? மாடுபிடி சண்டையில 3.25 நாய் தவணாய் இருக்க அவனுக்கு நாடு ஏது, ராஜ்யம் ஏது, எது 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 ஏய் எதுவும் இல்ல அப்படின்னு இந்த சஞ்சய் மாமுனியோட தூதாக அனுப்பினான் அல்லவா துரியோதனன். துரியோதனன் அனுப்பினான். அது போல சஞ்சய் மாமுனிவர் வந்தார். பார்த்தார் தர்மராஜன், பாதத்தை பணிந்தார். எப்பா சஞ்சய் மாமுனிவரே, ஒரு நாள் வரப்பட்ட இந்த தினம் இங்க 3 பேர் இந்த பசுமலருக்கு பம்படிக்க வந்திருக்கீங்க. என்ன காரணம், என்ன விவரம்? துரியோதனாகப்பட்டவர் என்னை தூதாக அனுப்பி வைத்தார். தூதாக அனுப்பி என்ன சொல்றார் என்றால், கிரீடி காண்டிபனாகப்பட்டவர் 3.25 நாள் அக்ஞாதவாசம் ஓராண்டில் 3.25 நாள் இருக்க, அதாவது சுயரூபம் எடுத்து விட்டார் அர்ஜுனாகப்பட்டவர். அதனால் உங்களுக்கு தூதாக நான் வந்து நாடு ஏது, நகரம் ஏது, உங்களுக்கு மண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை என்று சொல்லி போக வந்தேன் ஐயா. பெரியசாமி கிருத்திஸ் கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101 தருவா. அழகியவாரோ மாற வேண்டும் ஏய் அப்படின்னு சொல்லிவிட்டார். சென்று வருகிறோம் அப்படின்னு சொல்லி 3 ஒருவராக பகவான் ஆகப்பட்டவர் தூதாக வருகிறார் அல்லவோ. பகவான் தூதுக்கு வந்தார். ஏ தர்மா, தூதுக்கு போகிறேன். இல்லை எனக்காக போறேன், உங்களுக்காக போறேன்னார். சண்டை வேண்டாம் சத்துரன்னார். யார் அப்படி பீமசேனன் அடித்தார். மாமா அவனே நாடு கொடுத்தாலும் நீங்க நாடு வாங்க கூடாது. ஏன் என்று சொன்னால், நாளைக்கு அன்னைக்கு 10ஆம் மணி எத்தனை மேல பாவியாவோட துறவதை தூக்கி விழுந்திருக்கிறான். அவன் வலதோட முறித்து குறியாப்பட்ட ரத்தத்தை சம்மங்கி என்ன தடவுவேன். அரங்கால் ஜலம், முழங்கால் ஜலம், மாறுநாள் ஜலம், அது வரைக்கும் நான் நீர் அருந்த மாட்டேன் அப்படின்னு தெரிவித்து வந்திருக்கிறேன். அதனால அவனே நாடு கொடுத்தாலும் இல்லை, நீ நாடை வாங்கிட்டு வரக்கூடாது.
செல்வம்பாள், வேல்முருகன், பாக்கியலட்சுமி கொண்டனப்பட்ட காணிக்கை ரூபாய் 101 தருவாளது எவரோ வாழ வேண்டும் கோடியாளோ. மிலிட்டரி ராஜா கொண்டனப்பட்ட காணிக்கை ரூபாய் 201 தருவாளது எவரோ வாழ வேண்டும் கோடியாளோ. அதுபோல விமர்சனம் தெரிவித்தார். ஐவரில் நறுவிழுந்த கிரடி காண்டவன் அழைத்தார். அங்கு தேச அளவுட கர்ணலீனா அவனை கொல்ல போறேன் என்று சபதமிட்டார். ஏய் ஐவரில் நறுவிழுந்த கிரடி காண்டிப்பன் பார்த்தான். ஏ அண்ணா மாமா அந்த பஞ்சாபுரத்தியால துரியோதனன் ஆடு கொடுத்தாலும் நீ ஆடு வாங்க கூடாது. அங்கு தேசம் ஆளவுடைய கர்ணம் இல்லைனா இப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்திருக்காது. அவனை கொல்லுவேன் அப்படி சபதம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா யாரும் நகலா வாடா இந்த 18 சேனையை மடிக்கிறேன்னா சகதேவனை அடித்தார். மாமா தம்பி சகதேவா எனக்காகவா தூதுக்கு போறேன் இல்ல உங்களுக்காக போறேன்டா நானு. எனக்கு தெரியும் எனக்காக போறியோ எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியும் சரிப்பா நம்ம எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்படி போய் வெட்ட வெளிச்சத்துல பட்ட பகல்ல பேசும் அப்படி என்று சொல்லி பகல்ல வந்தார் சகாதேவ. நீ எதுக்கு வந்திருக்க? பூமாதேவிக்கு விஜயகங்கனம் கட்டி இருக்க. ஏய் பஞ்சமுறிக்கல பறக்க வச்சது நீ தான். அந்த 100 தொலைவரை பறக்க வச்சது நீ தான். நீ எதுக்கு வந்திருக்க? சகனியான அறுபடல நீ தான். ஆமாம் இனி எதுக்கு வந்திருக்க? யோ நான் பார்த்தனா ஆமா இந்த 10 ஒரு 8 நாள் 18 நாள் சண்டேவே நீ நடத்த முடியாது. ஆமாம் ஏப்பா ஏய் யோ நான் சகாதேவன் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒன்னால அன்னைக்கு மந்திராதேவி ஆமாம் கைநாடி வரைக்கும் வெளியே பொறுக்க கூட நேரத்தில் நீ அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன? இந்த பூமி சம்பை தீர்க்க வந்தேன். ஆமாம் கிருஷ்ண ஆயார்பாடியில வளர்ந்தேன் அசோகமேல வளர்ந்தேன் பிறந்தேன். இப்படியாப்பட்ட 101 துறை மேல ஈண்டு இருக்கிறேன். பஞ்சமூர்த்தியில ஐவராஜல இருந்திருக்கிறேன். நான் இந்த பக்கமும் சகனியா இந்த பக்கமும் அமைச்சிருக்கிறேன். என் கங்கணத்தை அவுக்கிறதுக்கு பூமாதேவிக்கு பூமி சேர்க்க போறேன். இந்த 101 துறைமார்களை கொல்ல போறேன். இந்த ஐவராஜகளை வாழ வைக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். உன் கதை எனக்கு தெரியாதா? யோ நீ முந்தானிக்கோ குட்டிகாலுக்கும் 3 முடிச்சு போறவனு எனக்கு தெரியும். அது இருக்கட்டும். நீ இப்ப என்னதான் சொல்ற? உன்னோட முடிவு. ராஜ் பாபு திவ்ய பாரதி தீபிகா கொளஞ்சி அம்மாள் கன்னட வடகத்தின் ஆதார ஆளுக்கு 500 வைக்கணும். மிச்ச பேருங்கெல்லாம் 5 10 இந்த 1 ரூபா எல்லாம் வீட்டுல கொடுத்துருப்பாங்க சில்லற. அதை வைக்காதீங்க. ஒரு ஆளுக்கு 50 100 10 வச்சு காசை கொடுத்து அனுப்புங்க. நான் வரலன்னு நினைக்க வேண்டாம். நான் வந்துட்டேன்னா அப்புறம் மழை வந்துடும், இங்க கதை பாட முடியாது. அதனால பின்னகை பாடகர் 2 பேர்கள் வராங்க. அவங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுக்கணும். இந்த பணம் வாழ்த்துறவங்களா வந்து வாழ்த்தி அம்மன் அல்லாச பெருமாறு கேட்டு கொடுக்கிறோம். நன்றி வணக்கம். ராணி ஹேமா பவித்ரா பூபதி ராதா ஐயப்பா. அப்ப நீ இன்னும் 100 ரூபா பணம் கொடுக்கணும். கொன்னடப்பட காணிக்க ரூபாய் 51 தருவா. ஹலதியவரோ காளிமுத்து தேன்மடி பேக்கரி நிவாஸ் கொன்னடப்பட காணிக்க ரூபாய் 101 தருவா. ஹலதியவரோ வாழ வேண்டும் கோரியாரோ. சொன்னது போல் முகேஷ் வீரா கொன்னடப்பட காணிக்க ரூபாய் 101 தருவா. ஹலதியவரோ வாழ வேண்டும் கோரியாரோ. இந்த எடுத்துட்டு வந்த ரெட்டை கொத்தி சங்கிலியும் 3 பவுன் சங்கிலும் இங்க கொடுத்து வாழ்த்துட்டு போனோம். சும்மா வந்தோம் அரவம் கடவுளி பார்த்தோம் அப்படின்னு வீட்டுக்கு யாரும் போகாதீங்க. இதெல்லாம் பாவத்திலையும் பாவம் மகா பாவம். அவங்களும் 1000 500 காசை கொடுத்து வாழ்த்துங்க. தாம்பாளத்தை எடுத்துட்டு வராங்க. அவங்களும் 5 10 காசை போட்டு அனுப்புங்க. என் அம்மா காசு வந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த
பூவரசன் தேவானி பூவரசன் தேவானி வளவட காணிக்கை ரூபாய் 101. சொல்லுங்க மாமி. அஞ்சலா சங்கர் அஞ்சலா சங்கு வளவட காணிக்கை ரூபாய் 51. தருவா அழகியவரோ சின்னசாமி பாபாத்தி குஷ்பா கொண்டபட காணிக்கை ரூபாய் 101. தருவா அழகியவரோ பேர் சொல்லு, பொறுமையா சொல்லு. நாகராஜி மகாலட்சுமி ஜீவிதா சர்விதா சஸ்மிதா கொண்டபட காணிக்கை ரூபாய் 101. வளர்த்துக்கிறாங்க இப்பதானே கதையை கொண்டு பண்ண அரவாண்டே போகல. ராமர் பார்வதி டாக்டர் விக்னேஷ் வண்ணபட காணிக்கை ரூபாய் 101. தருவாளதியவரோ ராமச்சந்திரன் வேல்செல்வி புஷ்பநாத் கொண்டபட காணிக்கை ரூபாய் 101. தருவாளதியவரோ சித்தன் பூசாலி மகன் வீரவேல் மகன் தவிசித் பெக்ரேஸ் கொண்டபட காணிக்கை ரூபாய் 101. தருவாளதியவரோ அச்சியாசி ஹரிகிருஷ்ணா ஜேஜாஸ்ரீ கொண்டாடப்பட்ட காணிக்கை ஆதி பிரகதி ஹலோ ரமேஷ் கஸ்தூரி கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 1001. தருவா அழகியவரோ நடராஜன் அம்சலட்சுமி பெரியசாமி சுத்தா கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101. வருவான் சொல்லுங்க. முத்துசாமி ராணி சரண்யா அச்சயா கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101. ரூபாஸ்ரீ ரூபிகா துர்காதேவி முத்துசாமி கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101. தங்கராசு பாஞ்சாலை சதீஷ்குமார் சத்யா கதிர்வேல் ரூபாய் 51. ஹலோ ரமேஷ் ராரதி நந்தினி சிவராமன் யா என்ன மைக் போடுங்க. ஹலோ ஏதோ இறக்க முழுக்கா சொல்லிட்டுனா அப்படியே இப்போ கடைப்பிடி கொடுத்துருவான். உங்க ஆள் 2 பேரும் ஹலோ ராசா ஏங்க இதெல்லாம் சார் இதெல்லாம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு இதை வாய்த்திர பணங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. சொல்லுங்க. சக்தி சீதா ரஜினேஷ் ஜெகதேஷ் கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101. இளங்கவன் தங்கராசு சத்யா கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101. தருவா அழகியவரோ வச்சிதன் எம்ஏ துலராகேஷ் அவர்களால் கொண்டாடப்பட்ட ரூபாய் 101. சன்னதிய பொல்வாழ்க குலசீலன் காவியா ஆமா குசீலன் ரூபாய் 101. சாமி கண்ணு நிதிஷ் மணி அரவிந்த் கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101. தருவா சன்னதிய பொல்வாழ்க முத்துராஜா மல்லிகா ஹரிவர்ணன் தர்ணிகா காணிக்கை ரூபாய் 101.
சதீஷ் சிவரஞ்சனி விஷாந்த் கொண்டாடப்பட காணிக்க ரூபாய் 101 தருவா அழதிய வரும் சன்னதிய பொல்வாழ்க பேர் சொல்லுங்க பிரத்யு பிரவீனா மாதவி கொண்டாடப்பட காணிக்க ரூபாய் 101 தருவா அழதிய வரும் அந்த சண்டை செய்ய வந்த தருமான ஒரு காலம் ஜெயமேயோ ஜெயோ கடறியாயோ நவநீத் நடப்பட ரூபாய் 101 ஆமா கருவால் அதிகம் வரும் அவர் இருக்கோட நேரத்திலே பகவான் தூதுக்கு போனார் பகவானை கண்டுட்டு இந்த துரியோதனன் வணங்கவில்லை பேரு கட்டவர்ல ஒரு காலால் ஆயித்தினார் துரியோதன பட்டவன் சிம்மாதனத்தை விட்டு திடீர்னு கீழே வந்து பகவான் காலடியை வணங்கினார் அல்லவா சிம்மாதனத்துல அமைங்கினார் ஏ துரியோதனா நீ யாருக்கும் வணங்க மாட்டேன் என் காலில் எந்த உண்டு விழுந்துற வழிக்கு கீழே விழுந்து விழுந்துட்டேன் போய் சிம்மாதனத்துல உட்கார்ந்தார் அது போல மாமா சகனி மாமா இதோ பகவான் வந்திருக்கிறார் என்ன காரியம் என்ன செய்தி ஒண்ணுமே புரியல சரத்குமார் மகள் நிகிதா கொண்டாடப்பட்ட காணிக்க ரூபாய் 51 அருவாள் அதிக வரும் சன்னதிய போல் வாழ்க மாமா சின்னசாமி தமுனா தார்கேஷ் கொண்டாடப்பட காணிக்க ரூபாய் 101 அருவா அழதிய வரும் போல் வாழ்க அது போல பார்த்தார் பகவான் சகனி எழுந்தார் எப்பா இப்படியாப்பட்ட வளர்கண்ட டெல்லியாக அசனாபுரி பணத்தை தேடி நாடி வந்திருக்கிறாய் என்ன காரியம் என்ன விவரம் ஐயா நானும் இதோ 5 ராஜாக்கள் தர்மர் கோசரம் அதாவது தூதுவனாக வந்திருக்கின்றேன் ஆமா வந்திருக்கிறேன் ஒண்ணும் புரியல தூதுவராக வந்திருக்க எப்படி தூதுவராக வந்திருக்க துரியோதனிடம் வந்து நாடு ராஜ்யம் அதாவது 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாதம் முடிந்து அதான் நாங்களும் வந்திருக்கின்ற பொழுது அவருக்கு சேர வேண்டிய தயார் பாகம் 28 நாடு வரகோடு மற்றும் வரகோட்டு வெல்லம் என்று அவருக்கு சேரக்கூடிய பாகமா தயார் பாகத்தை விஜயகுமார் கோமதி ரேஸ்மா தேவர்சன் கொண்டாடப்பட்ட காணிக்க ரூபாய் 51 அழதிய வரும் தயார் பாகத்தை தருமாறு கேட்டு வந்திருக்கின்ற தூதாக மாமா நீ தூதாக வந்திருக்கிறார் விஜய பிரதாப் ரம்யா மோகீஸ்வரன் நிமிதா கொண்டாடப்பட்ட காணிக்க ரூபாய் 201 அருவா அழதிய வரும் சன்னதிய போல் வாழ்க வாழ வேண்டும் கோடியாலும் மாமா நீ தூதாக வந்ததேனோ மாமா என்ற துளரிக்கு சொல்ல வேண்டும் மாமா தூதாக மாமா சொல்ல வேண்டும் மாமோ மாமா தூதாக வந்தேனா என் மாமா நீயோ துளரிக்கு சொல்ல வேண்டும் என் மாமா தூதாக வந்தேனோ மாமோ என்ற துளரிக்கு சொல்ல வேண்டும் மாமோ மாமா உனக்கு வேணும்னா பரதராஜ் கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 201 தருவானதிய வரும் வாழ வேண்டும் கொடியாலும் தூதாக வந்திருக்கிறார் ஆமாம் மாமா தூதாக வந்திருக்கிறார் மச்சமுந்தி நாடாஜாசிலே
மாடுபிடி சண்டையில ஆமா 3.25 நாய் தவணா இருக்க சரிதான். அவன் சுய ரூபத்தை எடுத்துக்கிறான். அவங்களுக்கு நாடு இல்ல, ஆமா ராஜா இல்ல, உப்பு சட்டி வரவில்லை, எதுவுமே இல்ல. ஏய். போய் எதிர்த்து அனுப்பு. எப்பா துரியோதனா, நீ அவர்கள் 3.25 நாழியில் சுயரூப இடத்தை நீ பார்த்தாயா? பார்த்தாயா? மாமா ஏ சகுனி மாமா, மாமனாக உங்களுடைய சகுனி மாமன் ஆமா மேமாரி சத்திரத்துல நின்னு பார்த்தார். சரிதான். 3.25 நாய் தவணா இருக்க தூது ஆங்கினார். 3.25 நாய் இருக்கு, சுய ரூபத்தை எடுத்தான். ஆமா நாடு இல்ல, ராஜ்யம் இல்ல, நகரம் இல்ல. சரிதான். சொல்றேன் 3.25 நாள் முடிந்து, அதாவது அர்ஜுன் ஆகப்பட்டவன் சுயரூபத்தை எடுத்தான். நான் சொல்கிறேன், அதாவது அவருக்கு சேரக்கூடிய நாடு தர முடியுமா முடியாதா? ஒரு நாடு இல்ல, நகரம் இல்ல, ஏஞ்சி போயா. ஐயா, அதாவது நாடுதான் இல்ல, அவங்க ராஜாக்கள் சொல்வதற்கு 5 ஏ ஐவா ராஜாக்கால வாழ. ஆமா 5 நாடு என்ன, ஒரு நாடும் தர முடியாது. 5 வீடு பகலவன் தர்மதுரை கொண்டாட காணிக்கை ரூபாய் 101 தருவா அழதியவரோ போல் வாழ்க. அதாவது துரியோதனா, நீ அதாவது 5 நாடும் தேவையில்ல, அவர் 5 தங்கி புசிப்பதற்கு 5 வீடாய்களும் கொடு. ஏய் 5 வீடே இல்லங்கற அப்புறம் என்னடா இருக்கு? அதுவும் வேண்டான்ற அவர்கள், அதாவது பிறந்த மண்ணில், ஹலோ பிறந்த மண்ணில் அவர் இருந்து, அதாவது ஆண்டு அவர் பின்ன இறக்க கடவை என்ற போது ஒரு 5 அடி மண்ணாவது கொடு. மண்ணா மண்ணு ஏய் 5 ஆயிரத்துக்கு ஒரு வீடாது கிடக்குற, ஒரு வீடும் கிடையாது. அதுவும் இல்லையா? இப்ப என்னதான் இறுதி முடிவு? தர முடியாது. அதாவது 5 நகரமாக கொடு. 5 வீடு கட்ட, 5 பட்டணம் கட்ட, 5 ராஜம் கட்ட, இப்ப 5 வீடு கட்ட, ஒரு வீடு கேக்குற, ஒரு வீடும் கிடையாது. ஐயா, அவர் 5 ராஜாக்கள் தங்கி 5 அடி மண்ணு, 5 பிடி மண்ணும் கிடையாது. ஒரு பிடி 5 பிடி என்ன, ஒரு பிடி மண்ணு கூட கிடையாது. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? முடிவு என்னதான்? ஏய் செப்புசிய நாட்டி ஆமா பழுத்துல இழுத்து சரிதான். இந்த மண்ணில குத்தி இழுத்தா அந்த நிழல் கூட அவனுக்கு கிடையாது. இறுதி முடிவுதான் என்ன முருடி என்ன, நாளைக்கு 10 ஒரு 8 நாள் 14 நாள் சண்டைதான். சண்டைதான் 10 ஒரு 8 நாள் 18 நாள் சண்டை. ஆமா சண்டைதான். நாடு இல்ல, நகரம் இல்ல, உப்பு இல்ல, வரவில்ல, சட்டி எதுல ஏஞ்சி போயா பகவானே. அப்ப சண்டைக்கு என்னைக்கு நாள் வைக்க வேண்டியது? யோ என்னைக்கு வைக்கலாம்னா சொல்லுகிறேன். அது பகவான் சண்டைக்கு நாள் வைத்தார். சரிதான். புஷ்பா தர்சன சாயுனா கொண்டபட கணி ரூபாய் 101. ஆமா அருவா அழதிய வரும். யோ சண்டைக்கு தான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு தெரிவித்தார். அதுபோல பகவான் யார் அப்படிப்பட்ட சித்தப்பராவோட வெள்ளிமுதரனுக்கு பொங்குச்சு கோலம் வில்ல 2 வில்லா ஒலித்தார். ஓ பகவான் வந்த காரியம் சுலபமா முடிந்து விட்டது. இந்த வில்லு இருந்ததுன்னா நாளைக்கு 18 அக்கரோடி சேனைகளை மடிக்கிறதுக்கு இந்த வில்லுக்கு தெம்பு இருக்கு. மடிக்கலாம். ஒடிக்க கடவாய் அப்படியே ஒடித்து விட்டார். ஒடித்தார். இன்னொன்னு அஸ்வத்ராமன் இருக்கிறான், அவன்கிட்ட சுவிச்சேருன்னு கன்னியாகி மோதிரத்தை கைட்டி போட்டு போனார். பின்னால அஸ்வத்ராமன் வந்தான். பகவானே கன்னியாகி மோதிரம் இருக்கு புடியன்னு தெரிவித்தார். சகனி பார்த்தான். இல்ல துரியோதனா அங்க பாரு, இந்த 10 ஒரு 8 நாள் 18 நாள் சண்டையிலே வரமாட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறான். சரிதான். காசி அம்சவல்லி அருள் பாண்டியன் வர்ஷினன் நிவாஸ் 201 அருவாளதிய வரும். சன்னதிய போல் தர்சிகா தர்சன் கொண்டபட காணிக்கை ஆகாஷ் ரூபாய் 120 அருவாளதிய வரும். அப்போது கிடையாது சகனி பார்த்தான். இல்ல துரியோதனா அங்க பாரு கன்னியாகி மோதிரத்தை மாட்டிட்டு இருக்கிறான். கையை நீட்டுறான், கையை நீட்டு. இங்க பாரு கன்னியாகி மோதிரத்தை கொடுக்குறான். இந்த 10 ஒரு 8 நாள் சண்டையில அவனுக்கு சேனாதி பட்டமே இந்த அஸ்வத்ராமனுக்கு கொடுக்க கூடாதல்லவோ. தயாலினி ஆருத்ரா
கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 51 தருவா அழகிய வரும் சன்னதியே போல்வாழ்க கலியமூர்த்தி கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101 ஆமா தருவா அழகிய வரும் சன்னதியே போல்வாழ்க அவனுக்கு எதுவும் கிடையாது ஆமா அப்போது பார்த்தான் அப்படின்னா சத்தியம் செய்து கொடு தர்ஷினி கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101 ஆமா தருவா அழகிய வரும் சன்னதியே போல்வாழ்க சத்தியம் செய் அப்படின்னு பார்த்தான் 5 ருத்ரதுளை 5 அஷ்டலட்சுமி இருக்கிறார் ருத்ரதுளை குத்தினான் ஆமா குத்தின உடனே அஷ்டலட்சுமி பிரிந்தார் ஒரு அஷ்டலட்சுமி இருந்தால் ஏன்னு கேட்டால் தர்மமே போய்விட்டது துரியோதன பக்கம் ஜெயம் இருக்குன்னு பார்த்தோம் போய்விட்டது அப்படின்னு சொல்லி அஷ்டலட்சுமி பிரிந்தால் அல்லவோ சபரி ஜெயஸ்ரீ ஹரிணி தேவஸ்ரீ கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 51 ஆமா லெக்கூர் சின்னத்தோர ராஜேந்திரன் செல்லம் கொண்டாடப்பட்ட காணிக்கை 51 திலிப்பன் ராஜ் முத்துலட்சுமி கனகராஜ் கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 51 தருவாளதி வரும் அது போல பகவான் ஆகப்பட்டவர் சண்டைக்கு 4 வைத்து விட்டு வந்து விட்டவர் அல்லவோ இப்பயே முடிச்சு போட போறோம் ஏய் அது போல இந்த அரவா 10 ஒரு 8 நாள் 18 நாள் சண்டையில ஆமா லிக்தீஸ்வரன் முருகேசன் கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101 தருவா அழகிய வரும் சன்னதியே போல்வாழ்க வீரமணி வீரம்மா கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101 தருவா அழகிய வரும் சன்னதியே போல்வாழ்க அது போல இந்த அறிவா வாராயத்தை தீட்டி கொண்டு இருக்கிறான் இந்த பகவான் வந்தார் சூச்சமா பிராமணரா வந்தார் அரவா பார்த்தா ஏவரா அரவா வழிவிடு நான் தானே போறேன்னா என் கவுட்டி உள்ளார பூந்து போ அப்படின்னு சொன்ன அரவா ஏன்டா இப்படிப்பட்ட வாழாயத்தை இப்படி கூறு சீவி இருக்கிறியே யானு கேட்டார் 10 ஒரு 8 நாள் 18 நாள் சண்டை வரும்போது இந்த 18 நாள் சண்டையில 18 விட அக்கறைபடி சேனைய ஒரே வாத்தால வெட்டி குலசரமடி பண்ணார் ஏன்டா அப்படி மடி பண்ணா இது என்ன மரம் ஆலமரம் இந்த ஆல விழுத ஒரு விழுதுலா தள்ளிட்டினா உன் பக்கம் ஜெயமாகும் இல்லைன்னா துரியோதன பக்கம் தான் ஜெயமாகும் இந்த ஆலமரத்தை விழுது ஒரு விழுது விடாம ஒரே வயசுல சதைச்சிட்டா அப்ப என் பக்கம் வெற்றி ஆகுன்றீங்க ஆமா அப்படியே செய்கிறேன் எல்லா விழுதும் பட்டு பட்டுன்னு வெட்டினா ஒரு விழுது மட்டும் இருந்தது அதை ஏன்டா விட்டு வச்சிருக்க அது வந்துங்க ஐயா கனகவேல் சுதி கனகவேல் அருணிமித்ரான் கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 101 ஆமா பேரு செல்வகுமார் வரணன் கொண்டாடப்பட்ட காணிக்கை ரூபாய் 100 அப்போது பார்த்தா இந்த அது பாத்தியா யாரோ பகவானோ ககவானோ அவர் ஆளில பள்ளி கொள்வாரா ஜீவா கனிஷ்கா கொண்டாடப்பட்ட காணிக்கை 101 தருவா அழகிய வரும் சன்னதியே போல்வாழ்க பகவான் அப்படி கேக்குறியா யாரோ என் மாமனாரோட பகவானா ஆரியில பள்ளி கொண்டு பாரா அவருக்காக தான் அந்த ஆலமரத்துல ஒரு வீடியோ விட்டு வச்சிருக்கான் ஆமா அப்பதான் பகவான் பார்த்தார் இந்த பஞ்சமூர்த்தியில அரவானம் தானா இவன் 18 அகோலடி சாணி மறிச்சிருவான் இந்த அரவான நம்பதான் வைத்தமானா ஐவேலுக்கும் ஐயானே எங்க பிரிய உண்டு வைத்தமானா இந்த அரவான ஐயோ வைத்தமானா நம்மளுக்கு ஐயோ அழிவு உண்டு செல்லமுத்து செல்லம்மாள் மணிகண்டன் அம்சவல்லி பழனிமுத்து ரித்தீஷ் ரூபாய் 101 ஏ இந்த அரவான அம்மம்மா வைத்தமானா அழிவுகாலம் ஐயோ வந்துடுச்சோ வைத்தமானா அப்பதான் பகவான் நினைத்தார் இந்த அரவான வைத்தோம்னா நம்மளுக்கு அழிவு வந்துடும் இவன் நம்மளுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும்
உன்னை நான் வைப்பனா வைக்க மாட்டேன் அப்படின்னு குந்தமா சேர்வு அரசார சென்றார். போய் 10 ஒரு 8 நாள் 18 நாள் சண்டை வந்து விட்டது. பஞ்சமூர்த்திகளை உங்களுக்கும் அப்படின்னு தெரிவித்தார். அப்போது ஐவர் நரிபிரிந்த கரணி ஆண்டி பண்ணிட்டேன் அதை தெரிவித்துட்டு அடிபட்டுக் கொண்டு இந்த அரவணாப்பட்டவன் வருகின்றான் அல்லவா பார்த்தான் துரியோதனன். ஏ மாமா இந்த 18 நாள் சண்டை எப்படி முடியுமோ? ஓ ஏ சவுளி ஏ மாமோ இந்த 18 நாள் சண்டை எப்படி முடியுமோ? ஏ சவுளி மாமா ஏ சவுளி மாமா இந்த 18 நாள் சண்டை எப்படி முடியுமோ? சவுளி மாமா என்ன செய்ய போற எது செய்ய போற சவுளி மாமா மாமா இந்த 18 நாள் சண்டை எப்படி முடிப்பது என்ன செய்வது அதுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லு மாமா. முடிச்சுடுவா மாமா பழைய சவால் இன்னும் 10 நாள்ல சுலபமா முடிச்சுக்கலாம். இந்த ரெட்டை குத்தி சங்கிலி எப்ப கொடுக்க போறியோ சகுனி மாமா? ஏய் ஏய் பாத்தா அஞ்சாதே பயப்படாதே அப்படியாப்பட்டு தருமனுக்கு நேதர சத்தியரான மலவளை சல்லியான் இருக்கிறான். மாமா அங்குதேச அளவுல கர்ணன் அர்ஜுனனை கொல்லுவான். இந்த சகாதேவனை கொல்றதுக்கு சகுனி இருக்கிறான், சுவேதன் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறாங்க. நீ பயப்பட இல்லே அஞ்சாத பயப்படாதே. இதுக்கு தான் ஆலோசனை சொன்னேன். இதுக்கு மேல தாத்தாராக வழங்கக்கூடிய விஸ்வாசார அழைத்து அதுக்கு ஆலோசனை கேட்டு போ பின்போகும் அப்படின்னு தெரிவித்தார். அது போல தாத்தாராக வழங்கக்கூடிய விஸ்வாசார அழைக்கிறார் அல்லவோ. அதுபோல விஸ்வாசாரர் வந்தார். எப்பா துரியோதனா அப்பா ஏனாது பேரனே சுகமான வாழ்வாய் அறிவான அழியே திரரே எப்பா அப்பா எனது பெறனே சுயை திர வைத்திர அறிவான அழிய திரரே அப்பா எனது பெறனே அப்பா எனது பேரனே உன்னை எழுதிட வைத்திர அறிவான அழிய திரரே அப்பா எனது பேரனே உன்னை எழுதி வைத்திர அறிவான நீ ஏன் அஞ்சுற? நீ ஏன் பயப்படுற? தாத்தானா இருக்க ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையா இருக்க வேண்டாம். வீரமகானுக்கு வெட்டி கடவுளையாகத்தை கொடுத்து ஆயுதத்தை வச்சு படைத்து பஞ்சமூர்த்திகளை செலுத்து இந்த நாட்டை நீ ஆள வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கு துரியோதனன் தெரியும், தாத்தா என்ன யோசனை சொல்வீரோம், என்ன கெடுக்கல மடிக்கும் இசந்து பணிந்து நிப்பீரோ என்ன யோசனை என்ன யோசனை சொல்லுங்க தாத்தா என்ன யோசனை சொல்வீரோ என்ன கடுக்கால மறிக்கும் இசந்து பணிந்து நிப்பீரோ என்ன யோசனை சொல்லுங்க என்ன யோசனை சொல்லுவ அந்த சொன்னால் அறிவான் என்ன சொல்லுவானோ கொல்லுவானோ அறிவான் என்ன சொல்லால் அறிவான் என்ன சொல்லுவானோ கொல்லுவானோ அஞ்சமில்லாம வாழ அஞ்சி நாடா தாத்தா என்ன யோசனை தாத்தா என்ன யோசனை சொல்ல வந்த? அப்படியேப்பட்ட அறிவான்ட்ட போய் நான் போய் வாடா கடவுளியாத்துக்கு போகணும்னா அவன் நேரடியா வருவானா?
அவன் வாழாயிரம் வச்சிருக்கான். அவன் ஒரே வெட்டா வெட்டி என்ன துண்டாயிரம் வருவான். அப்பால் போ அப்படின்னு தெரிவித்தார். எனக்கு யோசனை சொல்ல வந்தாயா? பார்த்தார் விஸ்வாச்சாரியா. எப்பா துரியோனா அஞ்சாதே, யார் மணியாட்டியிட விட வைத்துக் கொண்டு பெருந்திரோட விட கொண்டு தம்பி சகா தேவட்ட சாத்திரம் வைத்துக் கொண்டு நிலையில போய் கடவுளை ஏத்துக்கு இல்லே அந்த பஞ்சமூர்த்திகள் கணேசா அலமேல் மகா லட்சணா கிருத்திகா கொண்டபடகானியர் ரூபாய் 101 தருவா அழகிய வரம் கொண்டபடகானியர் ரூபாய் 101 தருவா அழகிய வரம். ஏ மாமா ஏ தாத்தா என்ன யோசனை சொல்ல வந்த? அந்த அறிவாங்கரையருக்கு வாழாயுதம் என்ன வெட்டுவானோ கொல்லுவானோ? என் மனம் நெஞ்சுதுன்னா அஞ்சாதே பயப்படாதே. அவர்கள் சூதுவாது மத பேர்பட்ட பாண்டவர்கள் நான் சொல்லுவேனே. சூதுவாது கொண்ட மகா பேரு கொண்ட சொல்லுவாரு ஜெயபிரகாஷ் அப்பா சூதுவாதும் மத பேர்பட்ட பாண்டவர்கள் நான் சொல்லுவேனே. நான் சொல்லுவேன் அப்பா சூதுவாது எல்லாம் ஒன்னிடத்தில் இருக்கும் சொல்லுவேனே. உன்னிடத்தில் இருக்கும் கபீஸ் மகிஷா கொண்டபடகானியர் ரூபாய் 101 தருவா அழகிய வரம். யாரடா துரியோனா சூது வாது இதெல்லாம் ஒன்னிடத்தில் இருக்கும். சூது வாது ஏறு பேர்பட்ட பண்ணவர்கள் அவர்கள் சூச்சமா போய் கடவுளே ஆகத்துக்கு பேரு யார் பெருந்தோட விட வாங்கி கொண்டு சகாதேவன் போய் 4 வையி சாப்பிரம் போய் நெல்லறிவான கடவுளை ஜாமத்துனா ஓ பக்கம் ஜெயமாகும் ஓ பக்கம் அவஜயம். நீங்க சொல்றீங்களே ஏதாவது நான் சகாதேவன்ட்ட போய் நானும் எதிரியாளி கேட்டா சாஸ்திரம் சொல்லுவானா? சாத்திரம் மயானம் நீர் நீளம் குட்டை சுருக்காடு பள்ளிக்கூடம் இதெல்லாம் பொதுவான விஷயம். சாத்திரமும் பொய்யான விஷயம், காத்தும் பொதுவான விஷயம். அதனால யாருக்கு யாரு சொந்தம் கிடையாது. உனக்கு எதிரால இருந்தாலும் அந்த சகாதேவன் சாத்திரம் வச்சு அதனால சாத்திரன்ட்ட போய் சகாதேவன்ட்ட 4 வை அப்புறம் போய் நல்லறிவான கடவுளை அமைத்து அந்த யோசனை சொல்லிவிட்டு நம்மளுக்கு போய் பெருந்திரால் விட விட வேண்டும் என்று உண்மையார் தெரிவித்தார் அல்லவா? அப்போது பார்த்தார் மனமோடு விழுந்து நான் அழகிய துணி குடித்தேன். இடியாட்ட நாகம் போறேன் நான் இடியாட்ட நாகம் போல என்னை எங்க வதனவரைக்கு அந்த பொடியா வந்தகன் வந்து கேட்க வந்த குறைக்கு நான் என்ன செய்ய? அண்ணார் சோழமேனி ஓடு நாயையோ நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் குழந்தைய நெஞ்சம் துணிந்துமே கொஞ்சம் குழந்தைய நெஞ்சம் துணிந்துமே துளபா துளபா மணி நாராயணா ஏ அண்ணா கொஞ்சம் கூட குழந்தை கொண்டு 10 மாசம் நான் 301 நாள் பாவி நாகக்கண்ணி பெற்று நீ மனதிலிருந்து என்னிடையே எப்படி அண்ணா சொல்ல வந்து ஏ தக்கா அடி வர்ற பசுக்கிறியே புல போலவோ
அந்த பெரிட்ட பாவி தூரி என் செயல் குற்றம் அங்கமில்லாமல் அறுத்து துணிந்தான் அண்ணா நான் ஒன்றும் செய்யவில்லை தட்டாளாவே துயோடிறேன் உடனே மகனாக விட்ட நல்லறிவன் வீரவாக்காடு கடவுளுக்கு ராகாலத்திலே ஒத்தத்தாறு போட்டு கொண்டு போய் சூழ்ச்சவார்க்கமாக அமர்த்தி விட்டான் அவனும் வீரவாக்காடுக்கு வராடு மணிகண்டன் தங்கநீலா சங்கை சந்துரு சஞ்சய் சந்துரு தையல் அழகி குணப்பட காணிக்க ரூபா 51 தருவா அல்லது வரும் ஏ அண்ணா அண்ணா வாசவ கேசவானே ஏ அண்ணா மலர்கள் நாம் ஓ அண்ணா மலர்கள் நாம் நாயையோ நான் என்ன செய்ய வெட்டி பாடி தந்து எனக்கு பெத்த புலியோ வெட்டி பாடி தந்து என்ன அண்ணா ஏ வாசவா நீ கல்ல கவட திருட வஞ்சக சூழக இந்த சேதியே மனநுடி சொல்ல வந்திருக்காய் துரியம் பாவி துரியானானே பேர்பட்ட துரியம் பாவி துரியானாரே சுச்சமரகமா நெல்லறி வாழங்க நீ எத்தனை தவிர அழுது போடுதான் சரி உன்னோட மகளாக விட்ட வேலறிவாள் வீரவகானுக்கு வராது சத்தியம் செய்து கொடுத்து விட்டான் இந்த செய்தி உனக்கு தெரியுமோ தெரியாதோ நாளைக்கு சொல்லியாலும் எனக்கு கேட்க அதற்காக உனக்கு கூப்பிட்டு செய்தி சொல்லிட்டு போவ நான் வந்தேன் ஏ அண்ணா நாயமாக பாரியோ இந்த மண்டலத்தை யாரா காமோ பிள்ளைய பாலியோ அண்ணா புலகத்தை வாழ என்ன செய்வேன் அது செய்ய நகி வீடிக்கோ என்ன அஜித் குமார் பிச்சமணி மகேந்திரன் கலையரசன் கொண்டாடப்பட கணிகர் ரூபாய் 21 தருவா அல்லது வரும் அண்ணா மகனை தண்டு சேடி கடைபிடிக்க அமுத்து தேடி சென்று அழைத்து அரவணைக்கு வந்தா அழைத்துக்கிட்டு போ இல்லாவிட்டா வாழ்த்து வரவானு கொடுத்து விட்டு நீ சொல்லலாம் இந்த சேரியை சொல்லணும்னு சொல்லுவேன் அதற்கு நான் சேரி சொல்வதற்கு உன்னோட அந்தவரத்தில் அரவணையில் இருந்த பொழுது உன்னை அழைத்த தாயை வேற ஒன்றும் இல்லை 5000 பயப்படாதா உன் மௌன போய் தேடி பாரு அண்ணா தேடி வருகிறேன் ஏ அம்மா அம்மா கண்டீர்களோ கண்டீர்களோ அம்மா கண்டீர்களோ அம்மா கண்மணியவா
எம்மா கண்டிருந்தா எம்மா கண்டிருந்தா சொல்லிடுங்கோ சொல்லிடுங்கோ நான் கும்பிடுறோ கையெடுத்த கும்பிடுறோ சொல்லிடுங்கோ எம்மா சொல்லிடுங்கோ நான் பதம் தொட்டு பார்த்துருத்த சொல்லிடுங்கோ சொல்லிடுங்கோ பதம் தொட்டு கும்பிடுறோ ஏமா கொஞ்சம் கூட குழந்தை உங்க மீறி மறக்க மாட்டாரா வரவில்லையா தாயே தாயே உடனே வேளாட்ட நல்லறிவா நேற்றைய தினத்திலே தங்கமணி புஷ்பா விஸ்வா அனனிகா செல்வம் முருகன் கொல்லப்பட 101 நேற்றைய தினத்திலே அவருடைய குழந்தையான நல்ல கோவிந்தன் தீபா ஜெயலட்சுமி வளர்மதி சரவணன் நாட்டார் மங்கலம் கொண்டாடப்பட கணிகர் ரூபாய் 101 தருவ அளவிய வரும் வாழ வேண்டும் கொடியாரோ எப்பா நான் எங்க கண்டு தருவேண்டா தருவேண்டா எப்பா எம்மகரே நல்ல அறிவா தருவேண்டோ தருவேண்டோ எங்க கண்டு தேடு வேண்டாம் தேடு வேண்டாம் ஐயப்பா என் மகனே நல்ல அறிவா நான் 10 மாசம் சுமந்து பெற்றேன் ஏ அறிவா நான் 10 மாசம் சுமந்து பெற்றையா பழகனே இங்க காணலையோ 10 மாசம் சொந்து விட்டு பழகனோ அம்மாமார்களா மகனாக வழங்கக்கூடிய நல்லறிவான கொஞ்சம் கூட குழந்தை உங்க வீடு மறக்க வந்தானா யாராவது கண்டீர்களா தாயே ஏமா தாயே நேற்ற தினத்துல உன்னுடைய வேளாவற்ற நல்லறிவா எங்களுடைய குழந்தைகளோடு எங்க ஆத்திலே விளையாட்டு கொண்டிருந்தான் இன்றைக்கு இதுவரை வரவில்லை அடுத்த சென்று போய் பாரு அப்பா பெருமாவுல அம்மாரே ஏ அத்திமாரே யா பிள்ளை மாறே அம்மா கண்ணீர்களா யா பிள்ளை மாறோ நீங்க மைதான் மாறோ நீங்க யா செல்வன் மாறோ நீங்க யா பாலன் மாறோ நீங்க யா கண்ணான கண்மணியே யா தேவ மகரணி யா செல்வன் மாறோ நீ நான் யாரா மகனை என்று நான் இழுத்த மனங்களை நான் எவரா மகனை என்று நான் அழைத்த மனங்களை எம்மா நான் வையகத்தே சுத்தி வந்தே இங்க வரவில்லை என்றார்களோ எம்மா புலவத்தே சுத்தி வந்தே எம்மா நான் சுத்தி வந்தே இங்க போகவில்லை என்றார்களா உலகத்தை சுத்தி வந்தோ போகவில்லை யாரம்மா பெருமாள் அம்மாமார்களா பிள்ளைமார்களா குழந்தைமார்களா செல்வமார்களா நல்லறிவான கண்டீர்களா காணவில்லையா அம்மா தாயே உன்னுடைய குழந்தையானது நல்ல அறிவா நேற்ற தினத்தில் எங்க குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தான் இன்றைக்கு இதுவரைக்கும் வரவில்லை அடுத்த வீதியை சென்று அங்கேயிருந்து அடுத்த ஆத்தலோட குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கானு அடுத்த வீதியை சென்று பாரோமா அம்மா கொல்ல வீதி அம்மாரே
ஏ அத்தி மாறே யா குழந்தை மாறே கண்ணீர்களா எம்மா கொல்ல வீதி ஏ நல்லறிவா எம்மா கொல்ல வீதி எம்ம மாறையா அது மாறையா குழந்தை மாறே கண்ணீர்களோ யா குழந்தை மாறே என் தங்கை மரணிங்க நான் எப்பா மகனை என்று நான் ஈத்த மரங்கள் என் அவியாசி மனை என்று நான் ஆழ்த்த மரங்களுக்கு ஏ அம்மா இந்த வீதி மார்க்கோ இந்த வீதி மார்க்கோ குழந்தை வரலை அடுத்த வீதி சொல்லிட்டு பாரு அடுத்த வீதி அங்கதான் இருந்தா இருப்பான் அம்மா தட்டி கொட்டி வேலை செய்யும் ஏ தட்டாரே விதி அம்மா மாறே ராமச்சந்திரன் சங்கீதா சக்குரு சாய் ஏகதி சாய் கொண்டாடப்பட்ட கணிக்க ரூபாய் 101 ஏ கண்ணே ஒருவேளை கடவுளையாவது போக்காது நான் என்னம்மா தூணிந்து இருப்பேன்டா பணி தந்து கொண்டானே எப்படி தூணிந்து இருப்பேன்டா பிரணேஷா ஹர்னேஷ் பிபிசன் பிரக்ஜா கொண்டபட கணிக்க ரூபாய் 101 தருவா அலறிய வரும் ஏ நல்லறிவா உன்னை நான் எப்படி தூணிந்து இருப்பேன்டா படி தந்து வந்தானே எப்படி தூணிந்து இருப்பேன்டா நான் எப்படி தூணிந்து இருப்பேன் ஏதாடா சத்ருவமா இருக்கா தலைவிதி உனக்கு என்ன தங்கமே வாடா நலமது தலைமது வளமது தாடா ஏ செல்வா நான் எப்படி உன்னை பலி தந்து எப்படி துணிருப்பேன் அப்படின்னு கேக்குற எம்மா அம்மா காத்தடிக்கும் பொம்மை தான் அம்மா காத்தடிக்க பொம்மை தானமோ காத்தடிக்க பொம்மை தானமோ அப்போ இது ஒரு காத்தடிக்கக்கூடிய பொம்மை காத்து வெளியே போகும் போகும் அதனால அழுவாட நீர் இல்லாத கோமடி தானவோ தாயே தானவோ கூப்பிடு தானவோ தாயே எல்லாம் காயோ தானவோ தாயே தாயே ஒரு தேங்காய் எவ்வளவு உள்ள நீரானது இருக்கும் உடைச்சா இரு தூட்டாக போகும் நீர் தண்ணியானது கேட்டு அதற்கப்புறம் இல்லை ஒரு பருவனில் எவ்வளவு காத்து இருக்கும் காத்து இருக்கிறதுல இந்த பருவனுக்கு மறுப்பு உண்டு காத்தானது போய்விட்டான் பருவனுக்கு வேலை இல்லை அது ஒரு காத்தடிக்கக்கூடிய பொம்பை வாழ்த்து வரவேறது கூட வரவேற சட்டம் செய்து விட்டா போயிட்டு வர அழுவாரோ தடாத விடக்கூடு ஏ கண்ணே எப்ப நான் ஒன்ன பாடி தந்தி எப்படி இருப்பேன்டா ஏ மகரே ஏ மகரே மகனே
எந்த பேரை அழிக்கவ பெற்று வளர்த்தேன்டா சுதரே சுதரே கண்ணு உன்னை 10 மாசம் சுமந்து பெற்று பாவி அவனுடைய நாகக்கண்ணி யாராவது இந்த பூலோகத்துல உண்டா இந்த வையோகத்துல உண்டா 10 மாசம் சுமந்து பெற்று ஒரு நல்லறிவான கடவுளைக்கு பிள்ளைய கொண்டு போய் வீரமாக்காளிக்கு கடவுளைக்கு அனுப்புவாங்களா இதெல்லாம் முடியுமா கண்ணு அப்பா தேவாதி எப்பவனுக்கு நான் பெற்றாரானாக கண்ணியே ஆனா நான் பெற்ற என்ன அறிவோ இன்னைக்கு பேருமிட்டா பிரபாயே அப்பா நாளைக்கு கடுங்காலை ஜாலத்திலே ஆனா நான் பெற்ற நல்ல அறிவோ நான் காசை பாவிக்கி வச்சேன் அப்ப எனக்கு காசு அடிக்க பிள்ளை உண்டு ஏன் நான் பெற்ற நல்ல அறிவா எனக்கு இன்னைக்கு கர்ம செய்ய பிள்ளை அப்பா எப்படி செஞ்சியாலே சிமையிலே ஆனா நான் பேப்பைய நல்ல அறிவா உனக்கு இங்க திருவிழாமோ ரங்குதப்போ கண்ணி அடி வயிறோ என் ஆபத்த நல்ல அறிவா எனக்கு தீயாமோ ரங்குதப்போ பெத்தாடா நகை கண்ணி ஒண்டா கருமிட்டா திரௌபதியோ கருவட்டோ திரௌபதியோ மலத்தாடா நகை கண்ணி அப்பா வந்தையிட்டா பவித்ரபாலயோ நவனகோ ரத்திலவே ஒன்னா வர்ஷாயிட்டா பவரயோ எப்பன கருங்காலே ஜாலத்திலே நாளைக்கு காசே ஒதுக்கி வச்சே
எனக்கு இன்னைக்கு காசடிக்க பிள்ளை உண்டு, எனக்கு இன்னைக்கு கர்ம செய்ய ஒரு மகன் இல்லையோ. உனக்கு தலை சீராச்சி கொல்லி வைக்கோ நான் தலைமகானா பஞ்சமானே கொல்லி வைக்கோ பஞ்சமான கொல்லி வைக்கோ தலைமகானா பஞ்சமானே கொல்லி வைக்கோ தலைமகானோ பஞ்சமேளா கொல்லி வைக்கோ எப்பா கொல்லி வைக்கோனா பச்சமானே கொல்லி வைக்கோ முத்தமாக பஞ்சமேளா முத்தமாக நான் முத்தமாக ஏறிவா நீ பத்து முடியா மாறோ அடராமரத்தை நல்லறிவோ வந்தாரு எப்படி பந்தாடி விடு வந்த என் பாலகானே பொறுப்பே உனக்கு சுருட்டு புளிய மாறோ அரணாவரத்தை நல்லறிவோ நீ உனக்கு சூதாடு உணர்ந்தவரோ நீ சூதாடி மூடு வந்த அந்த சூரியன போல இருப்பே சுத்தி வர பலனில்லா பாவியானோ சுத்தி வர பலனில்லோ பாவியானோ பலகளோ சுத்தி வர பலனில்லோ பாவியானோ கொடமொடச்சி கொல்லி வைக்கோ குழந்தை இல்லா பாவியானோ கொடமொடச்சி கொல்லி வைக்கோ குழந்தை இல்லா பாவியானோ மடிமேலே எனக்கட்டு கரைச்சட்டு மடிமேலே நடப்படைக்கு தொழில் மேலே எனக்கட்டு துணை மேலே நடப்படைக்கு முழங்காலே சலத்தில முத்தலோ பாதிக்கு வச்சா பிள்ளை இல்ல
நடத்தி